அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எங்கள் சமையல். இந்த நோன்பில் நம்ம லாக்டவுனில் இருக்கிறதுனால கஞ்சி வீட்டிலே செஞ்சு தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதனால் இன்றைக்கி ரமதான் ரெசிப்பியில் இன்னொரு வகை கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் சாதம் செய்யக்கூடிய புழுங்கல் அரிசி தான். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப அரைக்க வேண்டாம், ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கழுவுன அரிசியில் 1 டம்ளர் நல்ல தண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதை நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு 1/2 மணி நேரம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இதில் ஒரு பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளினா பாதி சேர்த்தா போதும், தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம். தக்காளி சேர்க்கலைன்னா கூட பரவாயில்ல. 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, ஒரு 6 டம்ளர் தண்ணி அதையும் சேர்த்து இதை நம்ம வேக வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட்டு போட்டு சிம்மர்லேயே ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோன்னா பொங்கி பொங்கி மேலேயே வரும். அதனால் நம்ம சிம்மர்லேயே வச்சு வேக வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆவியெலாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குழஞ்சி இருக்குது. இது ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாம். நான் ஒரு 1/4 முடி தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பாலை இதில் சேர்த்து கலந்து விட்டுறலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்ல தண்ணியாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான், ஆறுனா கொஞ்சம் கட்டியாகும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 சின்ன வெங்காயம் அதையும் சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை அந்த கஞ்சியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப சுவையான ஆரோக்கியமான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த கஞ்சியை நாங்கள் வாய்வு கஞ்சின்னு சொல்லுவோம். இது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இதில் பூண்டு, ஜீரகம், வெந்தயம்லாம் சேர்ந்துருக்கிறதுனால உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.